வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழர், தமிழ்நாடு என்று சொன்னாலே நமக்கு இலக்கியம், கலை, ஆன்மீகம், அரசியல் எல்லாமே நினைவுக்கு வந்துவிடும். இது கூடவே ஒரு பெயர் தவிர்க்க முடியாமல் நம் நினைவுக்கு வந்தே தீரும். அவர் இல்லாமல் தமிழ் இலக்கியம் அடுத்த படிக்கு நகர்ந்திருக்க முடியாது. அவர் இல்லாமல் நம்முடைய ஆன்மீக கண்களை திறந்து வைத்திருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அத்தனை துறைகளிலும் வெகு ஆழமாக, வெகு அகலமாக, வெகு தீர்க்கமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் தான் மகாகவி பாரதி. இந்த மகாகவி பாரதியை பற்றிய ஒரு நூல் தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதை எழுதியிருப்பவர்கள் நமக்கு நன்கு பரிச்சயமான திரு இசைக்கவி ரமணன் அவர்கள். புத்தகத்தின் பெயர் பாமரன் பார்வையில் பாரதி. பாமரன் பார்வையில் பாரதி. இது தாமரை பிரதர்ஸ் மீடியா வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்க விலை ₹240. செப்டம்பர் 2021 மகாகவி பாரதியினுடைய 100ஆண்டு நினைவு நாளை ஒட்டி வெளியே வந்தது. அதனால் இந்த ஒரு புத்தகம் உண்மையிலேயே ஒரு படிப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு நல்ல சுவாரஸ்யமான புத்தகம். இதற்குள்ளே இனிமேல் போகலாம். அதற்கு முன்னதாக நாம் இந்த நூலாசிரியர் பற்றி சொல்லியாக வேண்டும். நூலாசிரியர் ஏற்கனவே அத்தனை பேருக்கும் நன்கு பரிச்சயமாக இருப்பார். நம்மை பொறுத்தவரை அவர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கு தமிழகத்திலே வாழும் பாரதி என்று சொல்லணும்னா அது வணக்கத்துக்குரிய இசைக்கவி ரமணன் ஐயா பற்றி தான் சொல்லணும். ஏன்னா பாரதியை மொத்தமாக உள்வாங்கியவர் மட்டுமல்ல, அது ஒரு பாரதியாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாரதிக்காகவே வாழ்கிறார் அப்படிங்கிறத விட பாரதியாகவே வாழ்கிறார் அப்படிங்கிறத மிக முக்கியமானது. அவரை நாம் பல்வேறு தளங்களில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். புதுயுகம் நேயர்களுக்கும் அவர்கள் நன்கு தெரிந்தவர்கள் தான். தமிழிலே ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்திலே ஆர்வம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மிக நிச்சயமாக திரு இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு இசையறிஞர், நாடக ஆசிரியர், எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், ஆராய்ச்சி அறிஞர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அத்தனையிலையும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அதுதான் மிக முக்கியமானது. என் போன்ற பல பேருக்கு அவர்கள் தான் ஒரு ஆதர்ச புருஷன் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால் திரு இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் பாமரன் பார்வையில் பாரதி என்று எழுதுகிற போது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம், ஏதாவது சந்தேகமே இல்லை. இதுக்கப்புறம் பாரதியை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். பாரதியை பற்றி இவங்களே இருக்காங்க. ஐயா ஒரு பெண்ணட்டையில் இருக்காங்க. ஒரு சமூகம் தான் சிக்குண்ட தலைகளிலிருந்து விடுதலை பெற தவித்து, அந்த தவிப்பு தவமாகி தகிக்கும் போதுதான் ஒரு மகாகவி தோன்றுகிறான். தமிழ்நாட்டின் தவப்பயனாக, பாரத மாதாவின் புதல்வனாக தோன்றியவன் பாரதி. அவனுடைய எழுத்தே அவன் விட்டு சென்றிருக்கும் தவம். நாம் வளர வளர வானம் போல் அவன் வளர்வதால் அவன் நமக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு சொந்தமும் தேவையும் ஆகின்றான். காலம் தாண்டி சிந்தித்த அமரகவியை ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாது. எத்தனை சொன்னாலும் அது கொஞ்சமே. அவனே விஞ்சி நிற்பான். எனவே தான் இந்த நூல் பாமரன் பார்வையில் பாரதி என்னும் பெயரை தாங்கி உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம என்ன தான் சொன்னாலும் பாரதியை பற்றி முழுவதுமாக சொல்லிவிட முடியுமானா முடியாது, அடக்கிவிட முடியாது. ஒரு சிப்புக்குள்ளே கடலை அடக்கிவிட முடிகிற ஒரு முயற்சி மாதிரி தான் அப்படின்லாம் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த பாமரன் பார்வையில் பாரதி என்கிற இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த புத்தகத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், மிகவும் தன்னடக்கமாக நூலாசிரியர் எழுதியிருக்காங்க. அப்படி தான் தோணுது. மிகவும் தன்னடக்கமாக ஒரு பாமரன் என்று எழுதியிருக்காங்க. அதை விட ஒரு பக்தனின் பார்வையில் பாரதி என்று எழுதினால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் தோன்றுகிறது. என்றால் அவர் ஒரு மிகப்பெரிய பாரதி பக்தன். சரியா? பாரதியை தன்னோடு முழுமையாக வரித்து கொண்ட ஒரு மாமனிதர் தான் திரு இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு தொடக்கத்திலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு போட்டுட்டு நூலாசிரியர் ஒரு அறிமுக உரை கொடுக்குறாங்க. அதில் அந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற போதே அப்போது வந்து அவருடைய தமிழாசிரியர் திரு வி ராகவன் ஐயா அவங்க தான் செய்யுள் பகுதியில் பாரதியின் கவிதை எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் பாரதியின் கவிதை சொல்லும் போதும் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிலிருந்து சிறிதாக பாரதிக்குள்ளே தான் நுழைந்த ஒரு நுழைந்த அந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். சரிங்களா? இதில் ஒரு மிக முக்கியமாக மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி குறிப்பிடுறாங்க. என்னதான் ஜெயகாந்தன் அளவுக்கு வர முடியாது, அவர் மாதிரி பேச முடியாது, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜெயகாந்தன் நாமும் நெருக்கமாக பார்த்துருக்கிறோம். அவரும் பாரதியின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர், பக்தி கொண்டவர். அவருடன் தொடர்பு படுத்தி அவர் பற்றிய ஒரு குறிப்பிட தான் தொடங்குது. அதுக்கப்புறம் இந்த பாரதிய 100ஆண்டு நினைவு தருணத்தில் இந்த நூல் வெளியாவது ஒரு தற்செயல் அல்ல, அவன் செயலே. அதான் சொன்னேன், இவர் பாரதியை ஒரு இறைவனாகவே தான் பார்க்குறார் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இலக்கிய பாமரனான என்னுடைய எழுத்தில்
ஏதேனும் நிறை இருக்குமானால் அதற்கு என்னை ஆட்கொண்ட பாரதிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க நிறைகள் தான் இருக்குது. எனக்கு தெரிந்தவரை குறை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக திறம்பட, மிக அழகாக, மிக சிறப்பாக, மிக தரமாக வெளிவந்திருக்க ஒரு நூல் தான் இந்த பாமரன் பார்வையில் பாரதி என்கிற ஒரு நூல். இதில் மொத்தம் 31 அத்தியாயங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எட்டயபுரத்து சுப்பையா அது ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் முக்கியமாக குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், பாரதியை தான் எவ்வாறு உணர்ந்தோம் அப்படிங்கிற மட்டுமே ஐயா சொல்லலை. இதில் கூடவே தான் எழுதிய பல பாடல்களை, கவிதைகள் அங்கங்கே எழுதியிருக்காங்க. திரு இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் பாடல் எழுதவும் வல்லமை பெற்றவர்கள், பாடுகிற வல்லமை பெற்றவர்கள், நடிப்பிலும் வல்லமை பெற்றவர்கள், பாரதியை நம் கண்முன் கொண்டு நிறுத்தியவர்கள் நமக்கு தெரியும். அப்போது அவர்களுடைய இந்த பாடல்களை படிக்கும் போதெல்லாம் உண்மையாக சொல்லணும் என்ன அப்படின்னா, எது திரு ரமணன் அவர்களுடைய பாடல், எது பாரதியுடைய பாடல்கள் பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மிகவும் நல்ல உயர்ந்த தரத்தில் மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதனால் எட்டயபுரத்து சுப்பையா அப்படிங்கிறது ஒரு பாடல். அப்புறம் அவளுக்கும் அவளுக்கும் நடுவிலே, அவனை நான் இது உள்ள முழுக்க சொல்ல விரும்புறதில்லை. என்ன காரணம் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதுக்காக தான் சரிங்க. இந்த உள்ளடக்கம் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். இதில் ஏராளமான பக்கங்களை நான் மடித்து வைத்திருக்கிறேன், அதில் குறித்து வைத்திருக்கிறேன். அதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறதுக்கு நான் நேரம் இல்லை. ஆனாலும் மிக முக்கியமான இந்த தலைப்புகள் மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். முதல்ல மொத்தம் 31 தலைப்புகள். எட்டயபுரத்து சுப்பையா, அவளுக்கும் அவளுக்கும் நடுவிலே, அவனை அப்படிங்கிற ஒரு கவிதை, பாரதியின் தவம், ரொம்ப அருமையான தவம் அப்படிங்கிறத வச்சு எங்கெங்கெல்லாம் பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரதியின் தவம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அதுதான் பின்னட்டியில் கூட இருக்காங்க, ஒரு தவமாக தோன்றிய வருவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரதிக்கு சொன்னது அப்படின்னு ஒரு கவிதை. அப்புறம் ஷெல்லியும் பாரதியும், நமக்கே தெரியும் பாரதி மிகவும் ஈர்த்த ஒரு கவிஞன்னு சொன்னால் அது ஷெல்லி தான். அப்போ ஷெல்லியும் பாரதியும் ஒப்பிட்டு ஒரு அத்தியாயம், அது உண்மையாக ஒரு நல்ல அத்தியாயம். அது பாரதி ஒரு போட்டு ஒரு கவிதை அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாணியை சரண் புகுந்தேன், நமக்கு தெரியும் இந்த பாரதியினுடைய வரியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான வாசகம் அது. வாணியை சரண் புகுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இரு சித்தங்கள், பாரதியும் கடமையும், பாரதி நினைப்பு இது ஒரு கவிதை. பாரதியும் கூத்தும் ரொம்ப அருமையான எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அத்தியாயம் அது. அப்புறம் சுப்பிரமணிய பாரதி என்று ஒரு பாடல். அப்புறம் ஊழிக்கூத்து, இதே தலைப்பிலேயே நமக்கு தெரியும் மகாகவி பாரதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, அதுதான் அது. அப்புறம் பாரதிக்கு வாழ்த்து, அப்புறம் சக்தி கூத்து, நாடி துடிப்புக்கு சாரதி அப்படின்னு போட்டு ஒரு கவிதை. அப்புறம் இன்பமே வடிவாகிட பெற்றால் அன்னை. அப்புறம் பாரதிக்கு ஓம் அது ஒரு பாடல். பாரதி காட்டும் இன்பம், அநேகமாக இந்த தலைப்பில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறம் எண்ணில் வாழ்கிறான் அப்படி ஒரு கவிதை. அறிவியலும் ஆன்மீகமும், உந்தன் வாசலில் கவிதை, கவிதையே அவன் கருவி, என் கூட்டில் துடிப்பதெல்லாம் கவிதை, மாறாமல் வளர முடியாது. என்ன அருமையான ஒரு தலைப்பு, மாறாமல் வளர முடியாது. அப்படின்னா பாட்டுன்னா பாரதி தான் அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் தருமன் தவறு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுலேருந்து வந்துருக்கும், பாஞ்சாலி சபதத்தில் இருக்குது சரிங்களா. யாங்கனும் யான் கண்டதில்லை அப்படின்னு பண்ணுறேன். இது உங்களுக்கு உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பற்றி ஒரு கவிதை இது. அப்புறம் காலமே மாற்றத்துக்கு காரணம், நிறைவாக பாரதியும் நானும் என்கிற ஒரு கவிதை. இது 201வது பக்கத்தில் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த தலைப்பிலிருந்து ஏறத்தாழ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிருக்கோம். பல இடங்களில் பாரதியின் பாடல்களை மேற்கொள்ள எடுத்து அதுக்கு விளக்கம், அது தானது எப்படி உணர்ந்து கொண்டோம் என்பது, அதன் மூலம் தான் பெற்ற அனுபவங்கள், இவ்வாறாக இந்த புத்தகம் போகிறது. நமக்கு தெரியும் இது எந்த மாதிரியான புத்தகமாக இருக்கும் நம்மளால் ஊகித்து கொள்ள முடியும். ஆனால் இதையெல்லாம் மீறி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாம் அறிந்த அமரகவி மகாகவி பாரதியை பற்றி நம் காலத்திலே ஒரு வாழும் பாரதி எழுதிய ஒரு புத்தகம் என்பதனாலே தான் இந்த புத்தகத்துக்கு சிறப்பு சேர்கிறது. பாமரன் பார்வையில் பாரதி, இசைக்கவி ரமணன் எழுதியது. நன்றி, வணக்கம்.